பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமீன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். ஏதோ ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டி இருக்குதா? ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு, இல்லைனா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்களா? உங்கள் குடும்ப காரியம், பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், உங்கள் பிள்ளைகளோட காரியம், எல்லா நம்பிக்கையும் உடைஞ்சு போச்சு. ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டுன்னு நினைக்கிறீங்களே. இயற்கைக்கு மேற்பட்ட காரியம்தான் அதிசயம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீங்கள் நினைக்கிறீங்கல்ல ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டுன்னு, அந்த காரியத்தில் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் சொன்னபடி செஞ்சிடுவார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார்னா கட்டாயம் நீங்கள் எந்த காரியத்தில் நம்பிக்கையெல்லாம் இழந்து போனீங்களோ அதில் ஒரு அதிசயத்தை நீங்கள் காணும்படி செய்வார். முடியாததை முடிய செய்கிற தேவனவர். ஒரு கடலை 2 பிளந்து ஜனங்களை அதன் வழியாக நடக்க பண்ணினார். இது எவ்வளோ பெரிய அதிசயம். ஒரு வனாந்திரத்தில் 30 லட்சம் மக்களை 40 வருஷம் நடத்த முடியுமா? அங்கே ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் கிடையாது, ஒரு நீரூற்று கிடையாது, தண்ணி இருக்காது. எப்படி அவங்கள நடத்த முடியும்? நம்ம ஆண்டவர் நடத்தினார். அதுதான் அதிசயம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற காரியங்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காரியத்தில் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன்னு சொல்கிறாரு. விசுவாசிங்க, ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயம் செய்வார். இந்த வார்த்தை எனக்கு தான், ஆண்டவர் என் கூட தான் பேசுகிறாருன்னு விசுவாசிங்க. வார்த்தையை அறிக்கையிடுங்க, நிச்சயமாக அதிசயத்தை காண்பீங்க. ஆமீன். God bless you.